நல்ல மனுஷன் கூப்பிடுறாரு கரெக்டாக பழைய ஆளுன்னா அவங்களை கூப்பிடுறோன்னு அது மரியாதை தெரிஞ்சுக்குவார் அவருக்கு தங்கவேலு எல்லாம் பொள்ளாச்சி கல்வி மாவட்டம் தங்க மயில் உட்கார்ந்துங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் ரசம்னு கை போட்டாரு பக்கத்தில் அப்படி இல்லைம்மா கிடையாது என் பொண்ணு பையன் ஒரு வயசு குழந்தையில் 82ல் இப்போ பையன் வேலைக்கு போகிறேன் அப்படி அப்போ எப்படி சொல்ல என் வயசு எவ்வளோ இருக்கு இப்போ காமெடி பண்ணுங்க சார் பேசலாம் சார் அந்த லோன் போட்டிருக்காங்க நீங்க வேலையா இருப்பீங்க இல்ல நான் கேம்ப் போட்டேன் காலையிலேயே சார் லீவ் கேம்ப் போட்டேன் லோக்கல் கேம்ப் போட்டு சொல்லிட்டேன் நம்ம வேற சொல்லிட்டேன் சரி பாத்தி இருக்கு அதனால லோக்கல் கேம்ப் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கே போனா பேர பிஸியா நான் நீங்க எங்கே போலீங்க சார் எத்தனை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது கேம்ப் போட்டா எனக்கு பிஸியா இருந்தா வச்சுங்களேன் இதான் இப்படி சொல்லிட்டு நீங்க ஃபுல் டே நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் சரி நம்ம ஸ்டார்ட் பரமேஸ்வர வந்துருச்சு வெளியே மக்களை வாங்க கையில இருக்கணும் और ಅಷ್ಟೇ పెద్ద సింగనల్లూరు బీచ్ ఇస్తుంటామయ్యా ప్రమోషన్ అవంటే அந்த நம்பர்ல அந்த 2% எடுக்கலாம் பொள்ளாச்சி வீடு பெத்த ஒரு 2 மாசம் ஒரு மாசம் சிங்கனல்லூர்ல பீச் இஸ்டும் இவரு அந்த பக்கம் தான் துறையர் அந்த ஏரியா தான் அந்த பக்கத்துல இருந்து எங்க செட் ஆனாரு மாநகர் பொள்ளாச்சிங்கனால அப்படி இங்க வந்துட்டாரு ஒரு குமார் இல்ல குமார் தங்கம் கூட கூட தங்கம் தங்கங்கிறாரு அவர் பொண்ணு சாருடைய பொண்ணு சரி சார் பொண்ணு அவங்க சார் நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய சார்பாக மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முன்னுரிமை பட்டியலெல்லாம் வெளியிட்ட பின்பும் கூட 6 மாத காலம் இன்றும் ஒரு பதவி கிடைக்கவில்லை ஒரு இயக்கத்தினுடைய அடிப்படையிலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலே எனக்கு பல்வேறு கோரிக்கைகளும் ஒரு ஆதங்கத்தையும் அழுகையும் என்னை பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே அதற்காக
நாம் வருத்தப்பட வேண்டியது, கேவலப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது இந்த துறையிலே. இந்த இந்த அருமையான விழாவுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேர் வந்து பாராட்டுவது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த விழாவுக்கு இந்த அனைத்து நல்லவர்களையும் வருகிறவரை நான் வரவேற்று எனது உரையை பேசி பிடிச்சதேன். அமுதன் சார் வந்து மிக எளிமையான, ரொம்ப எளிமையானது. அவர் மாதிரி கீழ் மட்டத்தில் வந்தார். அதனால அவருடைய எப்படின்னா அவர் ஃபீலிங் அவர் தான் தெரியும். இன்னும் அவர் வந்து வெள்ளச்சோன்னு சொல்லுவாங்கல்ல, எளிதாக எல்லாத்தையும் நம்பிடுவார். அதனால அவர் குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும் பேட்டி, எல்லா இயற்கை வளம் நல்ல வளம் தருமாறு கேட்டுக்கொண்டு வரவேற்புரையோடு முதலமைச்சருக்கு நன்றி வணக்கம். அவருடைய முதல்வர்கள் வரைந்துள்ளார், அவருடைய மைத்துனர்கள் வரைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் அவர்களை பள்ளிகளுக்கு சார்பாக வரவேற்று நம்முடைய பிரிவு 50 வரை பூர்த்தி அடைந்து போய்கிறோம். தலைமை சகோதரர் அவர்கள் எப்பொழுதும் எளிமையே விரும்புவர். அனைவரிடமும் அன்பு பாராட்டி அனைவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் வந்து அலுவலக ரீதியாக யாரையுமே பேச மாட்டார். முதலிடத்தையுமே அவர்கள் குடும்பத்தார்கள் குழந்தைகளாக இருக்கிறா, அம்மா இருந்தா ஸ்கூலுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் அன்புடன் விஷயம் உபசரிப்பார். இது போன்ற நம்ம பள்ளிகளுக்கு யாரையும் நாம் இதுவரை சந்தித்ததில்லை. அது போன்ற ஒரு நண்பர் இன்று போய் வருகிறார். 4000 சந்தித்தாலும் இதே கேள்வி தான் கேட்பார். நீங்கள் வேணும் பார்க்கலாம், பார்த்தே உடனே சாமியார் சாரை பார்த்தாலும் உடனே அப்படின்னு நல்லா இருக்காங்க சார், போனாங்க சாப்பிட்டீங்களா, இதைத்தான் கேட்பார். தினமும் அனைவரும் அலுவலகத்துக்கு உட்கார்ந்தையுமே அவர் அவருடைய சகோதரருக்கு முதலீடு ஃபோன் பண்ணுவார். இல்லைன்னா அவர் வந்து இப்படி பண்ணிடுவார். இந்த மாதிரி எதுக்காக சொல்லுறதுன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம பிரிவு தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. ஆனால் தம்பி உறவு அந்த மாதிரி பாய்க்கலாம் தள்ளி போயிட்டு அவரை புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்ததே உடனே டெய்லி ரினியூல் பண்ணிடுவார். காலையில் பண்ணிடுவார், சாயந்தரம் பஸ் ஏறி வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுவார். ஒன்றும் அவருக்கு முதல் இல்லாட்டி இவங்க அப்டேட் பண்ணிடுவார். எதுக்காக சொன்னோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும், நம்மளால் ஃபோன் பண்ணி டைம்லி சொல்லி இது போல உறவு பாருங்க. அப்புறம் அப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒருத்தர் சொல்லுவாங்க. நம்ம நேரில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது உண்மையான ஒரு நமக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி நான் இப்போ திருப்பூர் இருக்கும்போது பொள்ளாச்சிக்கு போகும்போது அண்ணன் அமுதனை போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இந்த ஜெயின் சக்கா இந்த கெஞ்சிறது ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அலுவலகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக கரெக்டு பாரு, தப்புனா தப்புன்றது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவாபம் அந்த அலுவலக வேலையும் செஞ்சுருக்காங்க. அவர் என்ன பணி எடுத்தாரோ அதை தெளிவாக நேர்மையாக கரெக்டாக முடிச்சுவாரு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த விஷயத்துல எவ்வளோ தடையா வந்தால் அதுவே ஒரு பெரிய செய்த பெரிய உதவி. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றியே பேசிட்டு இருப்பா, அடுத்தவங்களுக்கு பேசிட்டு இருப்பா, பக்கத்து சீட்டுக்காரன் எந்த சீட்டு இடத்துக்கு பார்த்துட்டு இருப்பா, பக்கத்து கடைக்காரங்க. இதுதான் இன்னைக்கு அதிகமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. நம்ம யாருக்கு எதோ உதவி. ஆமா, அந்த மாதிரி அன்புல அண்ணனும் மிங்கிள் ஆகி எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, அண்ணன் இல்லாத ஃபங்க்ஷனே அந்த அளவுக்கு. அதோட தேவை ஏதாவது டைம்ல கூட அவங்களுடைய ஞாபகம் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பங்கு கொள்வாங்க. எல்லா குடும்ப விழாவையும் அண்ணனுடைய மகன் வந்து கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுவாங்க. நான் போகிறப்ப தான் அவங்களை பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த குடும்ப விழா ஒரு மீட்டிங் போட்டால் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது. மீட்டிங் போட்டால் கூட நம்ம எல்லாரும் தெரிஞ்சிடணும். பாருங்க, இவர் மேலே உள்ள அன்பு நாங்கள் இங்கே மீட்டிங்கை விட பெரிய இது பார்த்தீங்கன்னா என்னமோ வட்டமானாடு மாதிரி உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ என்னுடைய சங்கத்துடைய இணைச் செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் விபி ஜெகதீஷ் இப்போ வந்தார். வந்து பார்த்துட்டு ஏதோ பேசணுங்கிறதுக்காக வந்தார். இங்கே பார்த்துட்டு இப்படிலாம் டப்புன்னு ஊற்றுறாங்கன்னா காரில் இருக்கிறாங்க, ஜீப்பில் இருக்கிறாங்க, பைக்கில் இருக்கிறாங்க, ஆள் அசந்து போய் எல்லாம் வாழ்த்துறை கலைஞர் அமர்ந்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகனாக வீட்டிற்கும் அமுதன் சார் அவர்களுக்கும் அவர்களது சுமந்தவருக்கும் மாலை நேர வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமுதன் சார் வந்து 84 அப்பாயின்மெண்ட் ஆகும்போது டிவார்ட் சொல்லுவார். அதுக்கு 4 மாவட்டம் தான் எனக்கு இப்படிலாம் பழக்கம் வர. அது எல்லாரும் சொன்னதுலேருந்து எல்லாரும் வந்து எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி என் கூட இந்த இது இல்லாமல் நல்லா இருந்தார். அவங்க ரிட்டைன் ஆனாலும் என்னோட குடும்பம் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறது எனக்கு வாழ்த்துக்கிறேன். ஆனால் ஒரு 10-20 வருஷமாக பழக்கம். ஒரு குணசேகர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எடுத்துமே என் ஒய்ஃபு தான் கேட்பாங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு ஜஸ்ட் 5 நிமிஷம் கூட யாரும் கேட்காங்க. அதாவது இப்போ எல்லாரும் ஒரு ஒன்று மட்டும் சொல்கிறேன்.
எத்தனையோ பெரிய உற்சவம் நடந்துருக்குது. இந்த கூட்டம் யாருக்காவது எடுத்துக்கிறதா சொல்லுங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? பொள்ளாச்சியா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், யார் யார் எப்படி நடந்து கொள்றாங்களோ அப்படித்தான். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு வார். அமுதும் தேனும் எதற்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலகிருஷ்ணன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாள் பழக்கம் ஒரு குறைஞ்ச நாள் பண்ணலாம். அவருக்காக நான் இப்போ ஒரு சின்ன கவிதை எழுதும். அதை மட்டும் உங்களுக்கு எளியோரே வலியோரே, எளியோரே வலியோரே, அலுவலக முதியோரை அன்பானவரை வணங்குகிறோம். அலுவலகத்துக்கு முன்னே வந்து பின்னே செல்பவரை, அலுவலகத்துக்கு முன்னே வந்து பின்னே செல்பவரை, அலுவலக படவில் ஆளுமை பெற்றவரை, ஆடை நகலை அன்றே பெற்று அன்றே பணி செய்து முடித்தவரை, ஆடவும் கொள்ளாதவரை, நீடு வாழ வாழ்த்த வயதில்லை வணங்கி வருகிறோம். உள்ளாட்சி தலைவராக முன்னாள் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழிகாட்டிமான கோவை மாவட்ட தலைவர் அவர்களே, சங்கத்தின் ஒளிவிலக்கான மாநில தலைவர் பாலாஜி அவர்களே, விழாவில் கதாநாயகர் என்றும் 16 முதல் அவர்களே, ஏனைய பொறுப்பாளர்களே, கோவை மாவட்டம், பொள்ளாச்சி கல்வி மாவட்டம், கோவை கல்வி மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களே, ஏனைய சங்க நண்பர்களே, அனைவருக்கும் மாலை நேரத்தில் ஒரு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது இவர் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து வச்சிருக்காரு, அண்ணா ஃபோட்டோ. அறிஞர் அண்ணா மேலே அவருக்கு அவ்வளோ பற்றை நமக்கு அவருடைய பாராட்டு விழாவில் பேசுகிறேன் அப்படின்னாக்கா அது நான் தான் விரும்புகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையானவர், பண்பாளர், சிறப்பு மிக்கவர். அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அது அவருக்கு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் இளநிலை உதவியாளராக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அப்போ அவருடைய தன்மையே வேற. அவருடைய பதவி உயர்வுகள், ஒவ்வொரு உயர்வுகளையும் நான் அவர் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவருடைய அந்த மாற்றங்கள், அவருடைய ஹையர் போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு வரும்போது அவருடைய, ஏன்னா சில காலத்தில் இந்த காலத்தில் பதவி உயர்வுன்னு வரும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆளே மாறிடுறாங்க. இவர் வந்து அடிப்படை பணியாளர் இருந்து அத்தனை பேரையும் அந்த பதவி உயர்வுக்கு பின்னாடி அவர் பார்க்குற பார்வை, அவருடைய பழக்க வழக்கங்கள். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு 2 மாவட்ட கல்வி அலுவலகம் பொள்ளாச்சி, குடிமங்கலம் உதவி தொடக்க கல்வி அலுவலகம், இது 2ல் அவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதை நான் பெருமையாக கருதுறேன். ஏன்னா மாவட்ட கல்வி அலுவலகத்தில் நான் அலுவலக உதவியாளராக பணியாற்றினேன், குடிமங்கலத்தில் வந்து இளநிலை உதவியாளராக பணியாற்றினேன், அவர் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். அந்த அலுவலகத்தில் வந்து ஏக்கச்சக்கமான பெண்டிங் அதெல்லாம் இருந்தது. அவர் வந்திருக்கும் போது அவருடைய அறிவுரையின்படி அத்தனை பட்டியல்களையும் நான் ரெடி பண்ணி கொடுத்ததுனால இன்று வரை, இன்று 6-7 வருஷம் ஆச்சு, அந்த அலுவலகத்திலிருந்து அவருனால எனக்கு கிடைச்ச நல்ல பேர் இன்னும் போகலை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. அது போன்ற சிறப்பு மிக்கவர். எனது குடும்பத்திலேயும் எல்லாருமே அவர் மேல ரொம்ப பாசம் பற்றுகள் வைத்திருப்பவர். இவர் பணி ஓய்வு பெற்றாலும் நமது சங்க நண்பர்களுக்கு, நமது சங்க கூட்டங்களுக்கு வந்து நமது சங்க உறுப்பினர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி எல்லாருக்கும் ஆசைகள் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு, அவருடைய குடும்பமும் எல்லாரும் எல்லாம் நலமுடன் வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரிவு விசாரணையுடைய கதாநாயகரான அமுதன் அவர்களும், நமது கல்வித்துறை நிர்வாகர்கள் சங்கத்துடைய மாநிலத்தின் பாராஜ் அவர்களும், இன்று குழுவினர் என்ற நமது அலுவலக நண்பர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ நான் இறைவனை எல்லா வளங்களும் குறித்து வாழ இதற்கும் வணக்கத்தினை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அன்பு சகோதரர் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் தொழில்களை விட சேவை செய்யும் கரங்கள் புனிதமானவை என்ற வெங்கடேசனுக்காக ஓய்வாக இருந்தேன். அப்போ போகும்போது அவருடைய பொறியாளராக இருந்தேன். ஒரு துறை வந்தோம்னா துறையில் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். ஒரு இளைஞராக இருந்து
இங்கே இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரா? எதுவுமே இல்லாம நேர்மையான மனிதனா இருக்காரு. தெரிஞ்சவங்க ஆட்சி மாதிரி அப்போ பார்த்துட்டு ரொம்ப விரும்பப்பட்டேன். என் நண்பர்கள் அப்போ சொல்றது மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காரு. நம்ம நினைச்சிருக்கோம் ஆசிரியர் இருந்தால் எல்லாருக்கும் மோசமாக இருப்பாங்க. அவர் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து எனக்கு போதுமான நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ நினைக்கிறாரு. ஏன்னா அவர் பெயரும் அவருடைய விஷயம் அவர் பேசுகிற விஷயங்களும் அவர் பெயர் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவர் பெயர் தமிழ் பெயர். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து மனிதன் ரொம்ப சிறப்பான மனிதன். தமிழை போல நம்ம அழகான மனிதன், சிறப்பான மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் கீழே வேலை பண்ணுறது, அவர் கூட வேலை செய்து அவருடைய பார்க்கலாம் பேசுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்குமே அவரை நான் என்னுடைய ரோல் மாடலாக நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக அவர் எல்லாரும் அடுத்தபடியாக அவருடைய அன்பு தங்கத்தை பேசுறது. அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியாக நல்லா கொண்டாடுறாரு. சொல்றது ரொம்ப நல்லா, நீங்களே எல்லாம் பேசிட்டீங்க. அப்படியே இருக்கு சார். நான் வந்து உதவியாளர் வேளாண்மை சாலை ரோட்டில் வந்து பயணிக்கிட்டு முன்னதாக நான் வந்து இதில் மாவட்ட அதில் வந்து நிறுத்தி தள்ளுபடி வசூல் பார்த்து தற்பொழுது அந்த டெப்டேஷனில் வேளாண் துறையில் உதவி பயணிக்கிறேன்.
பொள்ளாச்சி மறைக்காவல் நிர்வாகி வழங்குமாறு கொண்டு வாங்க அவருக்கு பிடித்தமான ஃப்ளவர் வாஸ் அப்படியா எங்க போனாலும் வாங்கிட்டு அதனால அதே வாங்கிட்டு தேங்க்யூ. போய் கழிவுமாட்டம் சொன்னாங்க நமக்கு அடுத்த நாள் ஏற்புரை செய்யுமாறு நமது ஓய்வு அதனால அப்படியே உள்ள அப்படின்னு இருந்தேன். வீட்டில் கூட கேட்டாங்க சார் கொஞ்சம் சும்மா 4 பேர் வழக்கம் போல சும்மா தவிர்க்க முடியாமல் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் அப்படியே போகிறதா எல்லாரும் போகிற அவசரத்தோடு இருப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறதா அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டோ வந்து நானே மறைச்சு போகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நிறைவாக இருக்குது. முசிறியிலே இருந்தேன். முசிறியில் இருந்துட்டு விவசாயம் இருந்து எனக்கு வாங்கி தந்தார். அவருக்கு நன்றி. ஜெய்பால் இருக்கிற வரையில் ஜெய்பால் வந்து நிலம் எடுத்துக்கு போகும்போதெல்லாம் கூப்பிடுவார். அவர் கூட போயிட்டு இருந்த பின்னாடி அவருமான பின்னாடி இந்த மனவர்களும் விவசாயம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி எப்படி போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க இத்தனை பேரை கூட்டிகிட்டு நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு செய்கிறாரு போட்டு ரொம்ப நன்றி. உடனே கோயம்புத்தூர் வாங்கிட்டு வந்தார். கோயம்புத்தூரில் வேலை போடும் இத்தனைக்குமே கோயம்புத்தூரில் போட்டு வந்த காரணமே சாமியார் சார் தான். ஏன்னா பிஏ வேலையை நான் என்ன செய்யவே முடியல. வெளியூர் வேலைப்பாடு 2 நான் போன பின்னாடி அவரும் சபாதம் சரவாக இருந்து டிஓ என்ன கேட்குறாங்கலாம் அழகு. ஆனால் பிஏ வேலையை நான் செய்யலை. சீனியர் கிளார்க்காக என்ன செய்யணுமோ அது செஞ்சு வேணால் நிறைவாக செய்யலாம். நான் மனசார வேலை பார்த்தேன் அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாரோடும் உண்மையாக தான் இருந்தேன். யார் எந்த சூழ்நிலையும் என்னோட சுயநலத்துக்காக எதுக்காகவும் வேண்டியதில்லை. எப்பயுமே என் வீட்டில் வந்து என் மனைவி வந்து எல்லாரும் இருக்கிறார். அதனால் சில விஷயங்கள் வந்து என் மனைவி கூட முடியும் பிடிக்காது. இப்போ அவங்க பார்த்துட்டாங்க ஈவில் சொல்கிறேன்னு நம்ம சொல்கிறது நம்ப மாட்டாங்க. நான் நீ இங்கே சொல்கிறாங்க நான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லணும்னா பதில் பேச மாட்டாங்க. அது மாதிரி இங்கே வந்து கோயம்புத்தூருக்கு வரக்கூடாது வேண்டாம்னு சொல்லி போட்டு நம்ம ஜெய்பால் சாரே சொன்னார். அவரெல்லாம் நம்ம கொண்டு போகல வேலை போடும் இந்த பாலிடிக்ஸு பொலிட்டீஷியன் இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லேடிஸ்ல யாராவது இருந்திருக்காங்க நம்மளால செய்ய முடியாதா பார்ப்போமே என்னானாலும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னால் அப்புறம் குணசேகரன் நான் அப்ளிகேஷன் போட்டதோடு சரி அவர் தான் இருந்து எல்லாம் பண்ணி நான் போகவே இல்லை. அவரே வந்து நேரில் நல்லது கேட்டது ஒரு வார்த்தை சொன்ன போது அண்ணாவும் சரி குணசேகரன் சரி பார்க்கலாம் சார் செஞ்சிடலாம் சார் அப்படின்னு நான் அப்படி சொன்னதே இல்லை. என்னால் முடியும்னா முடியும்னு சொல்லுவேன், முடியலன்னா முடியும்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான் சொல்லி அவங்க பார்த்துக்கலாம் சார் செஞ்சிடலாம் சார் இப்படி இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அவர் வழியும் செஞ்சு கொடுத்துறாங்க. நமக்கு சொந்த வாழ்க்கையும் சரி அலுவலக வாழ்க்கையும் சரி. இந்த நேரத்தில் செல்வராஜ் சார் தாமரன் சார் குறிப்பாக நம்ம சாமிநாதன் சார் அவர் இருக்காடிக்கு இந்த ஆட்சியில் நேரம் போட்ட முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வேலை போல அதிகங்க செய்ய முடியாத வேலை எல்லாருமே வேலை தெரிஞ்சவங்க. 10 செக்ஷன் 10 வந்து குமியுது. கபால் நம்ம பொழாச்சி மாதிரி இல்லை குமியுது. எந்த முக்கினாலும் ஃபைல் போக முடியாது. கொட்டகையில் போட்டுடலாம். ஆனால் போய் அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா யார் பதில் சொல்கிறது அது அசிங்கமாக இருக்கும் இல்லை. அதனால் நமக்கு வழக்கம் போல் தெரிஞ்ச வேலையை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நான் இன்னும் பிரியாத இருக்கு பாரு நிச்சயமாக வந்துடுவேன். ஏன்னா தகவல் குணசேகரன் மனோகர் சார் வழியில் எனக்கு வந்துடு நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு வேலையே அதுதான். அந்த மாதிரி நினச்சிருக்கிறேன். இத்தனை பேர் வந்ததுக்கு இறையை கொடுத்து காரணமாக ஓய்வு பெற்று விரிவுபடுத்த வந்துவிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கட்டிடத்தை ஒதுக்கி கொடுத்ததற்காக முதன்மைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது டீ வழங்கியமைக்கும் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் நன்றி.
நினைவுபடுத்தி சந்திரமலை போட்டு விடுங்க. சந்திரமலை போட்டு விடுங்க ஃபர்ஸ்ட். இருக்கு சந்திரமலை போட்டு விடுங்க. சுரேஷ் இங்க பேசிட்டு இருக்காரு. சுரேஷ் சார் வாங்க. ரிலீவிங் யார் இருக்காரு? எங்க வச்சிருக்கு? எடுத்தீங்களா? இது கஷ்டம் இருக்கும்போது புரியாது. நீதான் வந்தது இல்ல கவர் போடுறேன். ராஜாபுரம் வேலை முடிஞ்சு நாளைக்கு வாங்க. நாளைக்கு
எங்களுக்கு சந்திக்க முடியாது. 2-3 முறை தான் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் மன நிறைவாக பேசுவீங்க இல்லைங்களா? வாயா